அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதில் நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. விளையாண்டு டயர்டாகி நம்மகிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் இந்த ரெசிபிக்கு நமக்கு அதிகம்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். ஒரு 5 முந்திரி பயிறு உடச்சி வச்சுருந்தேன். ஒரு 10 திராட்சை இருக்குங்க. காஞ்ச திராட்சை சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை நம்ம அந்த நெய்யில் நல்லா வறுத்துடலாம். பிறகு இந்த மாதிரி நல்லா கருகி விட்டுறாது. நீங்கள் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு அரை கப்பு இருக்குங்க துருவிய கேரட் சேர்த்துக்க போகிறேங்க. இது ஒரு பெரிய கேரட்டாக இருக்கும். ஒரு கேரட் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஒரு 2-3 பிள்ளைங்க சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த நெய்யிலேயே நம்ம அந்த கேரட்டை வறுக்கும்போது அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு நிமிஷம் நீங்கள் கை விடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கேரட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதோடையே ஒரு அரை கப்பு துருவிய தேங்காய் நம்ம சேர்த்துக்கிட்டு அதோடய திரும்ப கேரட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இந்த ரெசிபி ராகி மாவில் செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நம்ம கேரட் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நல்லா வறுத்து வரணும். அந்த நெய்யில் வறுத்து வரும்போது தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு நைட்டு ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னாக்கா நைட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ அதோடய ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் பொடிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். கல் மண் தூசு எதுவும் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நம்ம நாட்டு சர்க்கரை போட்ட உடனே உங்களுக்கு லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம உடனே தண்ணியை சேர்த்துடலாம். அதோடையே நான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1.25 கப்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க கம்மியாக இருக்கும். நான் ராகி மாவு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துட்ருக்கேன். இது ஒரு கப் அளவு தான் நமக்கு அளவு வரும். இந்த அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லா மாவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க நீங்கள். ஏன்னா நமக்கு அந்த ஸ்வீட்டோடு எல்லாமே அந்த வெஜிடபிள்ஸும் அந்த தேங்காய் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரணும் அந்த மாவோட. பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நமக்கு ஆறுனா இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. நம்ம குழன்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. நம்ம ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா ஆறுனதும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த ராகி மாவை வச்சு நிறைய வெரைட்டியில் நம்ம ரெசிபீஸ்லாம் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம வேர்க்கடலெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். ஏன்னா நம்ம இந்த சுடுதண்ணிலேயே மாவை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நமக்கு மாவு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தை மேலே வச்சு நல்ல ஒரு காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வேக வச்சுருங்களேன். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம வெள்ளம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி மெல்ட் ஆன மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்ம ஆற வச்சு எடுத்துரும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுச்சிங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.